கங்காரு பற்றிய சுவாரஸ்யமான 15 தகவல்களை இந்த பதிவில் நாங்கள் தெளிவாக பார்ப்போம். சேனலுக்கு ஃபெஸ்ட்டோட வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செஞ்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். முதலாவது, கங்காரு என்பது குதித்தெலும்பக்கூடிய வயிற்றில் பை இருக்கக்கூடிய பாலூட்டி இனத்தை சேர்ந்த முக்கியமான ஒரு விலங்கு. இரண்டாவது, இந்த கங்காரு ஆஸ்திரேலியாவுடைய தேசிய விலங்காகவும் இருக்குது. இந்த விலங்குக்கு கங்காரு என்று பெயர் சொல்லப்படுவதற்கு ஒரு ஆச்சரியமான காரணம் சொல்லப்படுது. என்னண்டா, ஆரம்ப காலத்தில் சில ஆராய்ச்சியாளர்கள் ஆஸ்திரேலியாவுடைய காட்டு பகுதிகளை ரிசர்ச் செய்யறதுக்காக வேண்டி வராங்க. அப்போ ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விலங்கை பார்க்குறாங்க. ஆச்சரியமான விலங்காக இருக்குது. இதனுடைய பேர் தெரியாம அந்த காட்டுவாசிகள்கிட்ட இது என்னன்னு கேட்டோன்னு அவங்க அவர்களுடைய பாஷையில் கங்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுதான் இந்த விலங்குடைய பேர்னு நினைச்சு அவர்கள் கங்காரு உண்டு இந்த விலங்கை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதிலிருந்து தான் இந்த விலங்குக்கு கங்காரு என்று பேர் வந்தது. மூன்றாவது, குட்டி கங்காரு தாயுடைய வயிற்றில் வெறுமனமே 38 நாட்கள் தான் இருக்கும். முழு வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாலே குட்டி கங்கார்கள் பிறந்துரும். பிறகு தாய் என்ன செய்யும், அந்த கங்காரு முழு வளர்ச்சி அடையும் வரை தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பையில வைத்து பாதுகாக்கும். அந்த பைக்குள்ளால தான் தாயுடைய மார்பகமும் இருக்குது. குட்டி கங்காரு பையிலே இருக்கும் பொழுது பாலை குடித்து முழு வளர்ச்சி அடையும். கிட்டத்தட்ட 6 மாதம், சிலருடைய கருத்து 10 மாதங்கள் வரை அந்த பைக்குள்ளாலே குட்டி கங்காரு இருந்து முழு வளர்ச்சி அடையும். நாலாவது, கங்காரு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன்னு சொன்னா அது தாவி குதித்து பாய்ந்து தான் அது செல்லும். ஐந்தாவது, இந்த கங்காரு ஒரே பாய்ச்சல்ல 6 அடி உயரம் எழுந்து 39 அடி தூரம் வரை, அதாவது 9 மீட்டர் தூரம் வரை பாய்ந்து செல்லக்கூடிய சக்தி கொண்டது. ஆறாவது, கங்காருட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நாங்க ஓடினா அல்லது நடந்தா அந்த செயலை முடிச்சதுக்கு பிறகுதான் எங்களோட உடம்புல பொதுவாக வேர்வை உருவாக ஆரம்பிக்கும். ஆனா கங்காருட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னண்டா, அது எப்ப பாஞ்சி தாவி குடித்து ஓடுமோ இந்த சந்தர்ப்பத்தில் அதனுடைய உடம்புல அந்த செயல் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே வியர்வை உண்டாக ஆரம்பிக்கும். எப்ப அந்த செயலை நிறுத்திருமோ, பாயிறத அது தாவி குதிக்கிறத நிறுத்திருமோ, உடனடியாக அதனுடைய உடம்புல வேர்வை உருவாகுவதும் முற்றாக நின்றுவிடும். ஏழாவது, கங்காருடைய வால். இந்த கங்காருடைய வால் 3 அடி வரை வளரக்கூடியது. இது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தாவும் பொழுது இவை விழுந்து விடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி சரியாக வச்சுக்கொள்றதுக்கு இந்த வால் தான் பெரிய உதவியாக இருக்குது. இது பூமியில் இருக்கும் பொழுது நேராக நிற்பதற்கு இந்த வால் ஒரு ஊன்றுகோலாக இருக்குது. எட்டாவது, கங்காருக்கு 4 கால் இருந்தாலும் பின்னங்கால்களை விட முன்னங்கால் சிறியதாகத்தான் இருக்கும். பின்னக்கால் தான் அதிக சக்தி உள்ளதாக இது பாய்றதுக்கு மிகவும் முக்கியமான அம்சமாக இருக்குது. ஒன்பதாவது, கங்காருக்கு தாகம் ஏற்படும் பொழுது அது வசிக்கக்கூடிய பகுதியில் தண்ணீர் இல்லாவிட்டால் உடனடியாக பூமியை 4 அடி வரை குழி தோண்டி தண்ணீரை உறிஞ்சு குடிக்கும். இந்த கங்காரு மிக குறைவான அளவு தான் தண்ணீரை குடிக்கும். எந்த அளவுக்கு சொன்னால் தொடர்ச்சியாக 1 மாதம் வரை தண்ணீர் குடிக்காமல் இந்த கங்காருகளுக்கு வாழ முடியும். 10வது, கங்காருகள் எடுத்துக்கொண்டா சாம்பல் நிறம், பழுப்பு நிறம், சிவப்பு நிறம், கருப்பு நிறம் போன்ற கங்காருகள் இருக்கின்றன. இதுல சிவப்பு நிறத்துடைய கங்காருகள் தான் அளவில் பெரியது. 11வது, இந்த கங்காரு மணித்தியாலத்திற்கு 48 கிலோமீட்டர் 30 மைல் தூரம் பாய்ந்து வேகமாக ஓடும். 12வது, ஆண் கங்காருகள் தான் பெண் கங்காருகளை விட அளவுல பெரியதாக இருக்கும். சொல்ல போனால் ஆண் கங்காருகள் 6 அடி நீளம் வரை வளரும், 150 பவுண்ட்ஸ் எடை உள்ளது. பெண் கங்காருகள் 4 அடி நீளம் வரை வளரும், 70 பவுண்ட்ஸ் எடை உள்ளது. 13வது, பெண் கங்காருகளை விட ஆண் கங்காருகளுடைய வால் நீளமாகவும் தடிப்பமாகவும் இருக்கும். இதே போல பெண் கங்காருகளை விட ஆண் கங்காருகளுடைய பாதங்களும் பெரிதாக இருக்கும். அந்த ஆண் கங்காருகளுடைய கொம்புகளும் நீளமாகவும் கூர்மையாகவும் இருக்கும். 14வது, பெண் கங்காருகள் பிறந்த 18 மாதத்திலேயே இனப்பெருக்கத்துக்காக வேண்டி தயாராகிவிடும். ஆண் கங்காருகள் 2 to 3 வருடங்களுக்கு பிறகு இனப்பெருக்கத்திற்கு தயாராகும்.
ஒன்றாகும். 15வது, இந்த கங்காருகளுடைய ஆயுட்காலம் எவ்வளோன்னு பார்த்தா 10 to 20 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழும். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேணுமா, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இன்னும் புது புது விஷயங்களை பற்றி பேசணும்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதிக பயனுள்ளதாக இருக்கும்.